மக்களை விலைக்கு வாங்க முடியும்ட்டு பீகார்ல ப்ரூவ் ஆயிருக்கு. விலைக்கு வாங்க முடியும். நான் அந்த ஆனா அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்றாரு அப்படின்னா, இப்போ கூட பீகார்ல தேர்தல் நடந்து முடிஞ்சிருக்கு, இந்த மாதிரி ஒரு குளறுபடி ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி நீங்களே கூட தமிழ்நாட்டுல இருந்து ஒரு டீம் வந்து அனுப்பி இந்த மாதிரி நிஜமாவே நடந்திருக்கான செக் பண்ணி பேசுங்க அப்படின்ற மாதிரி நீங்க செய்யற அரசியலே பாக்கிறதுக்கு நேரம் இல்ல. நீங்க பீகார்ல பண்ற குழப்படியே நாங்க சொல்லதான் முடியும். அங்க இருக்கிற காங்கிரஸும் என்ன ஆதாரம் இல்லாம பேசுறீங்களே, எந்த அடிப்படையில நீங்க நான் என்ன ஆதாரம் எல்லாம் பேசுறேன்? இப்ப நான் பேசுறேன் எந்த விஷயம் ஆதாரம் இல்லாம இருக்கா? 65 லட்சம் பேரை நீக்கினது உண்மை தானே? 20 லட்சம் பேர் திருப்பி சேர்த்ததும் உண்மை தானே? 10,000 நீங்க பணம் கொடுத்தது உண்மை தானே? அதுவும் தேர்தல் அனௌன்ஸ் பண்ற டைம்ல பார்த்து கரெக்டா கொடுத்தது உண்மை தானே? அது வேர்ல்ட் பேங்கோட ஃபண்ட் வேற ஏதோ ஃபண்டுக்கு போனதும் உண்மை தானே? நான் இப்ப ஏதாவது பேசுறதா வந்து அவதூறா? எல்லாமே உண்மை. ஓகேங்களா? செய்தித்தாள்கள்ல எல்லாத்துலயுமே வர உண்மைகள் தான். ஓகேங்களா? அவங்க கிட்ட சோர்ஸ் இல்லாம அந்த செய்தித்தாளை போட போறாங்களா? அப்படி போட்டுருந்தானே நீங்க டிஃபர்மேஷன் போட்டுக்க வேண்டியது தானே? கண்டிப்பா செய்தித்தாள்ல மேல போடலாம், போட்டுதானே இருக்கிறாங்க, இதுக்கும் போடாம இருந்திருக்காங்க. நான் சொன்ன எதுவுமே பொய் கிடையாது. 3வது விஷயத்துக்கு